அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, தவணை வர்றதுக்கு முன்னாடி நாம் சாக மாட்டோம். தவணை வந்ததுக்கப்புறம் நாம் இடத்துல விட்டு காலி பண்ணியே ஆகணும். அதனால் மௌத்துடைய ரீசன் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அது எது வேணாலும் ஆக்குவோம். அதனால் அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த ஹெல்த் அவேர்னஸ்ஸு அது இது அப்படி இப்படி என்ன ஆர்கானிக்காக சாப்பிட்ணும், அது பண்ணணும் இது பண்ணணும், கிடைச்சதை சாப்பிடுங்க. முடிஞ்ச ஆர்கானிக்கெலாம் இன்றைக்கி விற்கிற விலைக்கு ஏழைங்களுக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. சும்மா பிராய்லரை சாப்பிட வேண்டாம், அதை பண்ண வேண்டாம், இப்படி பண்ணால் செத்துருவோம், அப்படி பண்ணால் செத்துருவோம், எதை பண்ணாலும் சாக போகிற நாளில் தான் சாவிங்க. உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா பொட்டுன்னு ஒரு வண்டியில் அடிச்சு போட்டு செத்துருவீங்க. இல்லைனா தலையில் தேங்காய் விழுவும், ஏதோ ஒன்று நடக்கும். நீங்கள் சாகக்கூடிய அந்த எக்ஸிட் மட்டும் வேறு விதத்தில் இருக்கும். புரியுதா? அதனால் என்ன தான் பாதுகாத்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அதனால் அதுக்காக அல்லாஹ் ஹராமாக்கின விஷயங்களை போய் சாப்பிட்டு குடிச்சிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு, பீடி சிகரெட்டு குடித்து உடம்பை கெடுத்துட்டு, பான் பராக் போட்டு அப்படி சாக சொல்லலை. எது ஹராமோ அது ஹராம் தான். அப்போது இங்கே என்ன விஷயம்னா, இதில் ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். இது ஆர்கானிக்கா இல்லையா, இது இதுவா அதுவா, இது உடம்புக்கு கேடு தந்துருமா, அது உடம்புக்கு கேடு தந்துருமா, ரொம்ப போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. இப்படி ஒரு குரூப்பு ரொம்ப திரியிறாங்க. அதனால் அதை கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.